ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஐ விலாக்ஸ். ஸோ வீடியோவில் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு சென்னையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லப்படுற சார்மினார் பிரியாணி தாங்க போக போகிறோம். ஸோ யூஸ்வலாக சண்டே ஆச்சுனாலே நானும் என் ஒய்ஃபும் வீட்லேயே பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ நான் தான் இந்த வீக் நம்ம எதுவும் செய்ய வேணாம், வெளியே ஒரு நல்ல பிரியாணி ஸ்பாட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். நாங்கள் வந்த நேரம் பார்த்து சரியான மழை, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 1:30 மணி 2 மணி போல் வந்திருப்போம். அப்பயே செம கூட்டம் இருந்தது. ஸோ இங்கே எப்படின்னா நம்ம டோக்கன் போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை டேக் அவே மாதிரி வீட்டுக்குமே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா சேர்லாம் எதுவும் இருக்காதுங்க, நம்ம நின்றுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்னதாக டேபிள் இருக்கும், நீங்கள் அது மேலே வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். ஒய்ஃப் ஆனால் இங்கே வந்ததில்லை, இதான் அவளுக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் உள்ளே வரக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்டா காலியாக இருந்தது, புதுசாக எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ டோக்கன் முன்னாடியே கொடுத்துட்டேன், அவங்க அப்போ தான் கிண்டிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல் பேட்டே நம்மளுக்கு தாங்க வச்சு கொடுத்தாங்க. என்னதான் நம்ம பிரியாணி ஸ்விக்கி சொமேட்டோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி கடைக்கு வந்து நேரில் சுட சுட பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. ஸோ மட்டன் சிக்கன் ரெண்டுமே இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ரைத்தாவும் கத்திரிக்காய் கொஸ்தும் பக்கத்தில் வச்சுருவாங்க, நம்மளே வேணும் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா தாராளமான மட்டன் பீஸுங்க, நல்லா பெருசாக இருந்தது பீஸ் எல்லாமே. ரைஸுமே நல்லா சாஃப்டாக குக்காக இருந்தது. அதோட தொண்டை கட்டியிருக்க போல இருக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருது. இது மட்டன் எப்படி குக் ஆயிருக்குன்னு பாருங்களேன், நல்லா பஞ்சு மாதிரி குக் ஆயிருந்தது. ஸோ இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது என்ன ப்ரைஸ்ன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அடுத்து சிக்கன் பிரியாணியுமே வந்துருச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயுமே போதுமான அளவுக்கு சிக்கன் பீஸ் இருந்தது, ரைஸுமே நல்லா குக்காக இருந்தது. ஸோ ஃப்ளேவர் ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டன் பிரியாணி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒய்ஃப்ட்ட கேட்டேன், அவளுமே எனக்கு மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னான். ஸோ ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து பிரெட் அல்வா வாங்கினேன். இங்கே பிரெட் அல்வா வந்து நம்ம தனியாக தாங்க வாங்கினோம். ஸோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால்லாம் வந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா நெய்யில் ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அவ்வளோ நெய் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் சாஃப்ரான் அதெல்லாம் போட்டு அந்த பிரெட் அல்வா டேஸ்ட்டே வீணாக்கியிருப்பாங்க. ஸோ இங்கே அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக கீயும் ப்ரெட்டும் போட்டு பண்ணியிருந்தாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம சாப்பிட்ட மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 200, சிக்கன் வந்து 120. ஸோ எங்களோட பர்சனல் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற மட்டன் பிரியாணி தாங்க. நீங்களும் நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.